ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமி. ஆன்லைன் மூலமாக மணி மேக்கிங் பண்ணணும். இந்த மணி மேக்கிங் வந்து எவ்ரி மந்த் ஸ்டபிளாக அமையணும். எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீமில் நீங்கள் இன்வால்வ் ஆகணுங்கிறவங்களுக்கு நாங்கள் ஒரு சூட்டபிளான ஆன்லைன் மணி மேக்கிங் ஸ்கீம் செய்கிறோம். இதில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இங்கே வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாத மாதிரி, அதாவது இங்கே வந்து ஒர்க்ஸ் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் வெப்சைட்டுகளில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டு எடுப்பீங்க. பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு லொகின் பண்ணதுமே ஜொப் வந்து லிஸ்டட் ஆகியிருக்கும். அந்த ஜொப்பில் இருந்து நீங்கள் என்ன செய்யலாம், ஏர்னிங்கை ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்குரிய கைடன்ஸையும் நாங்கள் தருவோம். ஸோ இது வந்து எந்த ஒரு குவாலிஃபிகேஷனுமே உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. இப்போ ஜொப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் வெளியில எல்லாம் வந்து உங்களுக்கு ஜொப்ஸுக்குரிய குவாலிஃபிகேஷன் நிறைய கேட்பாங்க. எப்படி நீங்கள் இப்போ டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஒரு பர்டிகுலர் ஓஎல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், ஏஎல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் இப்படின்னு கேட்பாங்களே. இங்கே வந்து உங்களுக்கு அப்படி கேட்க மாட்டாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஒரு மொபைலோடையோ அல்லது ஒரு கம்ப்யூட்டரோடையோ ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன் இருந்தால் போதும். அதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களோட ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, எந்த ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க, அந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்குரசி லெவல் இருக்குங்கிறத பேஸாக வச்சு வரும். ஸோ எல்லா ஜொப்பும் நல்லா விளையும் கொள்ளுங்கள். ஏன்னா சில ஆட்கள் ஜாயின் பண்ணுறீங்க எப்படின்னு ஒரு சொன்னால் உங்களுக்கு ஓவர் நைட்டில் நீங்கள் என்ன ஆகணும், ரீச் ஆகணும்னோட அப்படியெல்லாம் ஆகவே முடியாது. அப்படின்னா யாருமே எந்த ஒரு கஷ்டமும் பட தேவையில்லை. எல்லாருக்கும் இப்போ ஸ்கூலில் வந்து 12 வருஷம் படிக்க வச்சு அவங்களுக்கு புக்கு செலவு, உடுப்பு செலவு, டீச்சர்ஸ் மார்க்குரிய செலவு, பில்டிங் செலவு, எவ்வளவு செலவு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு லேப்டாப் ஒன்று வாங்கி கொடுத்துட்டு ஆன்லைன் ஜாபை படித்து கொடுக்கலாம். அப்படி இல்லை, டெடிக்கேஷன் யார் சரியான இன்வால்வ்மெண்ட் காட்டுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இங்கே மணி மேக்கிங்க. ஓகே, என்ன இது வந்து மணி மேக்கிங், அதுவும் எந்த ஒரு குவாலிஃபிகேஷனும் இல்லாத ஒரு மணி மேக்கிங். 12 வருஷம் படிங்க ஸ்கூலில், 4 வருஷம் கேம்பஸ் யூனிவர்சிட்டி காலேஜில் படிங்க, அதுக்கப்புறம் கோர்ஸ் செய்யுங்க. அந்த கோர்ஸில் நாலேஜ் வச்சு நீங்கள் வேலைக்கு வாங்க, அப்பயும் நாங்கள் உங்களுக்கு ட்ரைனிங் தான் தருவோம். அப்படி இல்லை, ஜாயின் பண்ணிட்டீங்களா இன்றைக்கே ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களோட வீட்டிலேருந்தே ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் எனி டைம் ஒர்க் பண்ணுங்கள். ஃபேனுக்குலேருந்து உங்களோட ஃபுல் ஃப்ரீடம். இப்படி சொல்கிற ஒரு ஆளுக்கு நீங்கள் நல்ல அவ்வளோ தியாகம் செய்கிறீங்க. அங்கே இதில் ஒரு சின்ன தியாகம். ஓகே, ஒர்க்கை ஜாயின் பண்ணிட்டு யாரெல்லாம் இந்த மெஜிக் மாதிரி சொன்ன தயவு செய்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு உங்களோட டைமையும் மணி இதெல்லாம் பேஸ் பண்ணிவிட்டு எங்களோட டைமையும் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் சரியான விளக்கம் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள். நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்துலேயும் இந்த தெளிவான இந்த ஜொப்ஸை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணலாம், இதில் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் சொல்லுவேன். நிறைய டைப் ஆஃப் ஜொப்ஸ் எங்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் நாலேஜ் யூஸ் பண்ணுறதும் இருக்குது, நாலேஜ் யூஸ் பண்ணாமல் இருக்குது. ஏன்னா நாங்கள் ஒரு வெப்சைட் மட்டும் படிக்க போகிறோம் இல்லை, நாங்கள் நிறைய டைப் ஆஃப் வெப்சைட் படிக்க போகிறோம். அந்த நிறைய டைப் ஆஃப் வெப்சைட்டில் நிறைய டைப் ஆஃப் ஜொப்ஸ் வரும். டேட்டா கலெக்ஷன், டேட்டா என்ட்ரி, டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன், காப்பி பேஸ்ட் ஜொப் வரும். ஸோ இது எல்லாமே கம்பைன் பண்ணால் தான் உங்களுக்கான ஒரு ஜொப்பாக இருக்குமா. ஓகே, ரைட். ஸோ இதில் வந்து நீங்கள் கூகுளில் வந்து நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு போட்டிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். நீங்கள் அதை பார்த்துக்கொள்ளலாம். அதில் நீங்கள் டீட்டெயிலாக ஸ்டூடெண்ட்ஸோட ப்ரூஃப் இங்கே பார்த்தீங்கன்னு ஒரு சொன்னால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்ன் பண்ணதுக்குரிய ப்ரூஃபுங்களை நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இதில் எங்களோட ஃபைவரோ ட்ராப்ஷிப்போ ட்ரேடிங்கோ எந்த ஒரு ரிஸ்க்கான சப்ஜெக்டும் இல்லை. நீங்கள் கண்டினியூஸாக கிளாஸில் இருக்கணும், ஆன்லைனில் இருக்கணும் கண்டினியூஸாக, அதுக்கு ஆர்டர் போடணும், ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும், அவரோட பேசணும், இப்படியான ஒரு ரிஸ்க் இல்லை. உங்களுக்கு எப்போ ஒர்க் பண்ணிடுமோ அப்போ வந்து லாகின் பண்ணி ஒர்க் பண்ணால் சரி. ஸ்டூடெண்ட்ஸில் ஏர்னிங் வந்து 40 மில்லியன் ரூபாய்க்கு மேலே ஏர்ன் பண்ணால் இதுக்கு கூட இப்போ ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட். அது மாதிரி 4 இயர்ஸாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். இந்த ஏர்னிங் வந்து உங்களுடைய ஸ்கில் டெடிக்கேஷனை பேஸாக வச்சுருக்குது. நீங்கள் உங்களோட ஃபஸ்ட் கிளாஸ்லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட கிளாஸ் ஃபீஸில் மந்த்லி அண்ட் ஸ்பெஷலான சில ஆஃபர்ஸ்கள் போடுவோம். அதே மாதிரி 100% ரிஸ்க் ஃப்ரீ ஜாப்ஸ் எல்லாம். ஓகே, ரைட். இதில் எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸும் இருக்குது. அதே மாதிரி சேனல் இருக்குது, ஃபேஸ்புக், யூடியூப், டிக்டாக், இதில் ஏதாவது ஒன்றில் கனெக்ட் ஆகிருங்க. இதில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமும் இருக்குது. இதை நான் கொமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஏதாவது டீட்டெயில் கிளாஸ் ஜாயின் பண்ணுற சம்மந்தமாக அல்லது வேறு ஏதாவது டீட்டெயில் தேவைப்பட்டால் நீங்கள் இந்த வாட்ஸ்அப்புக்கு கண்டெக்ட் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே, ரைட். அதே மாதிரி யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க தேவையானங்கள். இதில் நம்ம கிளாஸ் அப்பாற்பட்ட சில விஷயங்களையும் கிளாஸில் எப்படியான ஜொப்ஸுகள் வருதுன்னு நிறைய பேருக்கு சரியான ஒரு ஐடியா வருதில்ல, அதையும் நாங்கள் இதில் போடுவோம். அதே மாதிரி நாங்கள் கிளாஸுக்கு அப்பாற்பட்ட விஷயம் போட்டாலுமே இது எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான ஒரு நாலேஜ். அதாவது நீங்கள் ஸ்கூலில் வந்து உங்களுக்கு
என்ன செய்கிறாங்கன்னா 10 சப்ஜெக்ட் டீச் பண்ணுறாங்க. ஆனால் நீங்கள் ஏல ஒரு சப்ஜெக்ட் தான் படிக்கிறீங்க. என்ன காரணம்னா அந்த ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு அந்த 5 சப்ஜெக்டும் அதர் எல்லா சப்ஜெக்டும் ஹெல்ப் பண்ணும். அதான் பேஸா. அதே மாதிரி தான் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையானதாக தான் இருக்குது. இந்த நாலேஜ் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதுக்காக ஓகே ரைட். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பாருங்கள், எல்லா சோஷியல் மீடியாவோடையும் நாங்கள் ப்ரூஃப்களை ஷேர் பண்ணியிருக்கோம். நீங்கள் அந்த ஸ்டூடெண்ட்ஸுன்னு பண்ணது அதை செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் ஒன்று வரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு மோட்டிவேஷனாகவும் அமையும். ஓகே ரைட். நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இன்னைக்கு வீடியோவில் வந்து நாங்கள் எங்களோட கிளாஸில் இருக்கிற ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப். இந்த ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு பாருங்கள் வேறு சில ஜாப்ஸுகளும் இருக்குது, பிளாட்ஃபார்முகள் இருக்குது தனியாக ஆடியோ டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணி. ஆனால் அங்கே என்னென்னா அவங்க டெஸ்ட் வைப்பாங்க. அந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் பாஸ் பண்ண வேண்டியது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான டெஸ்ட்டாக இருக்குது. ஓகே, பட் பாஸ் பண்ண இயலாத நீங்கள் பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணலாம். பட் அப்படி ஒர்க் பண்ணுறாங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், நீங்கள் நல்லாவும் ஒர்க் பண்ணக்கூடிய மாதிரியும் இருக்கும். ஓகே, அது என்னென்னா பாருங்கள், இங்கே வந்து ஒரு ஆடியோ டெக்ஸ்ட் ஒன்று தந்துருக்காங்க. இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் இங்கே ப்ளே பண்ண விட்டீங்கன்னா இங்கே வந்து ஆடியோவை இங்கே வந்து டெக்ஸ்ட்டை அதை கன்வெர்ட் பண்ணி தந்திருக்கு. இதை நம்ம செக் பண்ணணும். இப்போ பாருங்கள், அலெக்ஸாங்கிறது உங்களுக்கு தெரியும் ஒரு அமேசானோட ப்ராடக்ட். ஓகே, இப்போ இது ஒரு அலெக்ஸாங்கிறது அதாவது இது வந்து ஒரு சிஸ்டம், ஹியூமனில் ஒரு சிஸ்டம். இப்போ இந்த சிஸ்டத்துக்கு வந்து டேட்டாவை இன்புட் பண்ணணும். இப்போ இவங்க டேட்டாவை இன்புட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னா வாய்ஸ் டேட்டா, இப்போ வாய்ஸாலான ஒரு கமெண்ட் பண்ண போகிறாரு, அந்த கமெண்ட்டை இது ரீட் பண்ணுறதுக்கு இவங்க ஆல்ரெடி வாய்ஸ் கமெண்ட் ஒன்று பண்ணி வச்சுருக்கணும். இங்கே பிரச்சனை என்னன்னு ஒரு சொன்னால், இங்கே கண்ட்ரிஸ் வந்து டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரிக்குள்ள ஒரு ஊர், இப்போ பாருங்கள் எங்களோட ஊர் எங்களோட பக்கத்தில் ஊர் நாங்கள் 2 பேருமே ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் 25 கிலோமீட்டர்ஸுக்குள்ள டிஸ்டன்ஸில் இருக்கிற ஊர். இங்கே வந்து நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், நாங்கள் பேசுகிற அந்த தமிழ் ப்ரொனவுன்சியேஷனும் அந்த தமிழ் இதுவும் இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு வந்து இந்த தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் வித்தியாசமாக வரும். இப்போ நீங்கள் இந்தியாவிலேருந்து பார்க்கலாம், மலேசியாவிலேருந்து பார்க்கலாம், ஸ்ரீலங்காவிலேருந்து பார்க்குறீங்க. அப்போ உங்களுக்கு அந்த வித்தியாசம் ஒன்று விளங்குது தானே, ரைட். இதை வந்து என்ன செய்யணும்னா ஒரே வேர்டுக்கு அந்த எங்களோட உச்சரிப்பு வந்து வித்தியாசப்படும். இப்போ யூகே யூஎஸ்ஏ இங்கிலீஷுக்கு வந்து அவங்களே ஒரு வித்தியாசப்படுத்துகிறாங்க. யூனிவர்சிட்டிங்கிற வேர்டு ஒவ்வொரு வித்தியாசம், பிஸ்கட் இவங்க பிஸ்கெட்டுங்கிறாங்க, இவங்க பிஸ்கெட்டுங்கிறாங்க. அப்போ இது என்னென்னா இந்த சிஸ்டத்தை அலெக்ஸாங்கிற சிஸ்டத்தை வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் அவங்க இதுக்குள்ளே இன்க்ளூட் பண்ணுற அந்த வாய்ஸ் கொமாண்டு டேட்டாவும் அந்த வேர்ல்டு வைடாக யூஸ் பண்ணுற ஆட்கள ப்ரொனவுன்சியேஷனை பேஸ் பண்ணி இருக்கணும். இல்லைங்க அவங்களுக்கு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. காப்பி பேஸ்ட் பண்ணலாம், நீங்கள் அதே மாதிரி டேட்டா என்ட்ரி பண்ணலாம், டேட்டா எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணலாம். இதை மாதிரி சில ஜாப்ஸ்களும் இது ஒரு பெரிய விஷயம் ஒன்று இல்லை. உங்களுக்கு பேசிக்கான விஷயங்கள் இல்லைங்கன்னா சரி, நீங்கள் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸும் இதை பார்த்துக்கொள்ளுங்க. அதாவது நாங்கள் ஒரு ஜாப் ஒன்று கம்ப்ளீட் பண்ண போகல அந்த ஜொப்புக்குரிய நாலேஜை வந்து இப்போ நீங்கள் சும்மா யூடியூப்லேயோ அங்கே இங்கே பார்த்து ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்களாம் தானாக என்ன செய்வீங்க, இதுக்குரிய விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க. இப்போ நாங்கள் கிளாஸில் எடுத்தோன்னா உங்களை நாங்கள் இதுக்குரிய சரியான கைடன்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணணும். இப்போ இதுக்கு உங்களுக்கு பேசிக்காக இது சம்மந்தமாக நிறைய விஷயங்களை சொல்லணும். அதான் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ நீங்கள் இவங்க வந்து அலெக்ஸாங்கிற அந்த சிஸ்டத்துக்குரிய டேட்டா இன்க்ளூட் பண்ணுறது உங்கள்கிட்ட வெரிஃபை பண்ணி கேட்குறாங்க. இப்போ இவர ப்ரொனவுன்சியேஷனுக்கு வந்து நம்ம பார்ப்போம், ஒரு 5 டைப் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷன் இருக்குது, அதை பார்ப்போம். ஏன்னா இந்த 5 டைப் ஆஃப் ப்ரொனவுன்சியேஷனும் இங்கே 5 டைப் ஆஃப் பர்சனால் தரப்படும். ஓகே, அப்போ அவங்களோட கொமாண்டை வந்து வாய்ஸ் கொமாண்டை இந்த அலெக்ஸா எப்படி ரீட் பண்ணுது, இது நம்ம எஸ்ன்னு சொன்னால் இது இப்படியே ரீட் பண்ணும், நோன்னு சொன்னால் இதை ரீட் பண்ணாது. இவர் இதே மாதிரி ரீட் பண்ண இந்த விஷயம் மாதிரி அது ரீட் பண்ணாது. ஏன்னா இந்த வாய்ஸ் கமாண்டை இது சரியாக ரீட் பண்ணால் தான் அதுக்குரிய ரிசல்ட்ஸை சரியாக கொடுக்கும். ஓகே, அதுக்குரிய ரிசல்ட்ஸை சரியாக கொடுத்தா தான் அதை நீங்கள் அக்யூரேட்னு சொல்லுவீங்க. ஓகேயா? ஸோ அதனால் இந்த கமாண்ட் இந்த டிவைஸுக்கு சரியாத்தானா போய் சேருதுங்கிறது நம்ம வெரிஃபை பண்ணி கொடுக்க போகிறோம். நீங்கள் எப்படி ஆஃப்லைனில் ஒரு கம்பெனியில் அவங்களோட அக்கௌண்டிங் சிஸ்டம், மார்க்கெட்டிங் சிஸ்டம், அதே மாதிரி அட்மின் சிஸ்டம், இப்படியான சிஸ்டங்கள் வந்து அக்யூரேட்டாக அமைகிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இவங்களுக்கும் ஒரு ஹெல்ப். ஓகே, ஸோ அதை செய்து கொடுத்தீங்கன்னா சரி. நான் ப்ளே பண்ண வர நீங்கள் ஜஸ்ட் Alexa, from where contemporary artists take their inspiration.
எஸ்ஸா நோவா அதை இது நீங்கள் இது பண்ணீங்கன்னா சரி. நெக்ஸ்ட் Alexa, do you like the jar of the back square? இது என்னன்னா ட்ரைனிங் தருவாங்களா, இது வந்து ட்ரைனிங். நம்ம இருக்கிறது வந்து ட்ரைனிங், அதாவது ஒரு ஒர்க் கொண்டு கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் ஸ்கூலில் படிக்கிறீங்க, இந்த இவ்வளோ காலம் படிக்கிறீங்க தானே, அது என்னதுக்குன்னா அந்த நீங்கள் பண்ண போகிறீங்க தானே ஒர்க், இந்த லேர்னிங் எல்லாம் முடிச்சா பிறகு நீங்கள் பண்ண போகிறீங்கன்னா ஒர்க், அந்த ஒர்க்கை அக்யூரேட்டாக செய்கிறதுக்குரிய ஒரு நாலேஜ். இது என்ன பிரச்சனைனா, இதை நீங்கள் ஒரு ஒர்க் கொண்டு போகிறீங்கன்னா கட்டாயம், ஓகே நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், ஆன்லைன் மணி மேக்கிங்னா மெஜிக் காட்டுறத ரியலாக தான் படிக்க போகிறேன். கட்டாயம் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இந்த ஒர்க்குரிய எஜுகேஷன் நாலேஜ் ஒன்று உங்கள்கிட்ட இருக்காது. அந்த நாலேஜை செக் பண்ணுவாங்க எக்ஸாமா. இன்டர்வியூ வைக்கிற அதுக்காக இல்லை, இன்டர்வியூ மட்டும் வச்சு ஒரு உங்களை இது பண்ணுறாங்கன்னா அது நாலேஜ் பேஸாக வச்சதாக இருக்காது. இப்போ நீங்கள் இன்டர்வியூவை ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னா அது ஹெச்ஆர்எம் பிரச்சனை, உங்கள் ஹியூமன் ரிசோர்ஸ் பண்ணுறதுக்காக. ஏன்னா ஒவ்வொரு எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நம்ம பார்க்குறோம் யூனிவர்சிட்டிலே சில ஸ்டூடெண்ட்ஸ் சரியான என்ன ஃபிசிக்கல் வைஸாக இதாயினவங்க இருப்பாங்க, மென்டலி இதாயினாக்கள் இருப்பாங்க. அதேமாதிரி சில ஆக்கள் அந்த நடைமுறைகள் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன செய்யணும்னா, ஒரு கம்பெனி ஹெச்ஆர்என் டீமை இது பண்ணிவிட்டு அந்த டீமை வச்சு இந்த பர்டிகுலர் பர்சன் இந்த கம்பெனியோட என்வைரான்மெண்ட்டுக்கு யூஸாக இருப்பார், சரியாக தான் சூட்டபுளாக இருப்பாரான்னு ஒரு செக்கிங் ஒன்று பண்ணுறது. ஓகே, அதுக்கும் நாலேஜுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ நாலேஜுக்கு சம்மந்தமானது எக்ஸாம் இல்லாமல் எங்கேயுமே உங்களை எடுக்க மாட்டாங்க. அந்த எக்ஸாமில் நீங்கள் காட்டுற பெர்ஃபார்மன்ஸ் ஒரு எக்குரசி லெவல். அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து எக்ஸாம் வைக்கிறாங்க. ஒரு 5 கொஷின், இதில் உங்களுக்குரிய ஒரு பேஜில் 5 கொஷின் இருக்குது, அது உங்களுக்குரிய மாதிரி அவங்க செக் பண்ணிவிட்டு ஒரு எக்குரசி லெவல் எதிர்பார்ப்பாங்க, அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் சரி. ஓகே, அதே மாதிரி தான் நீங்கள். ஓகே ரைட், இப்போ இதை நீங்கள் கரெக்டானு பாருங்கள். ஸோ எகெயின் Alexa, do you like songs by Keith Burns from Dead or Alive? Alexa, can you tell me when contemporary art starts? So, இந்த வாய்ஸ் எல்லாம் வந்து இதாக இருக்குது. அதே மாதிரி என்னென்னா, நாங்கள் இப்படி லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒன்லைன்லேயே சில ஆப்ஷன்கள் இருக்குது. இப்போ இதை நாங்கள் படித்து தந்தாலும் இப்போ என்னென்னா, ஓகே சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான ப்ரொனவுன்சியேஷன் வருது, அதை நம்ம இது பண்ணி கொடுக்குறோம். இப்போ அது உங்களுக்கு விளங்கணுமே. இப்போ இந்த ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு விளங்கினா தானே இது சரியானு பார்ப்பீங்க. இப்போ சொல்ல நீங்கள் இதை பார்க்குறீங்க சரியாக வருதாண்டு. சில டைமில் வந்து சில ப்ரொனவுன்சியேஷன் உங்களுக்கு வித்தியாசப்படும். அது எப்படின்னா அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த வாய்ஸை வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷனில் ஒரு இதுலேயே நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறது செக் பண்ணி கொள்ளாமல் நம்ம கிளாஸில் பார்ப்போம். சில ப்ரொனவுன்சியேஷன் இப்போ மேலே பார்த்த 4 பேரும் இதாக இருக்கிறாங்க. இவர் என்ன பிரச்சனைன்னா ப்ரொனவுன்சியேஷன். இப்போ இவர் வந்து ப்ரொனவுன்சியேஷன்லேயே கை காட்டுறா, இவர் வாய்ஸ் இப்படித்தானா, இல்லை இவர் தூக்கத்தில் இருந்து கதைக்காரா, இது எல்லாத்தையும் அவர் ரீட் பண்ணணும். இப்போ நீங்கள் அலெக்ஸா டிவைஸை நீங்கள் யூஸ் பண்ண கொடுக்கக்குள்ள அவர்கிட்ட சொல்கிறீங்களா, நீங்கள் அலெக்ஸா யூசேஜுக்கு நீங்கள் இப்படி இருக்கணும், இந்த டைமில் யூஸ் பண்ணணும், தூங்கும்போது யூஸ் பண்ணக்கூடாது, உங்களோட வாய்ஸ் இப்படியெல்லாம் சொல்லலி. அப்போ நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த சர்வீஸ் கொடுக்கணுமே. இப்போ நீங்கள் நம்ம ஒரு ஒர்க் ஒன்று பண்ணோம், நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள், நான் ஒரு டெமோ ஒர்க் ஒன்று போட்டிருப்பேன். என்னென்னா கூகுள் சர்ச் பண்ணுறது. கூகுளில் சர்ச் பண்ண போகக்குள்ள எல்லாருக்கும் சேமான ரிசல்ட்ஸ் காட்டும். இப்போ நீங்கள் எல்லாரும் சேமாக சர்ச் பண்ண மாட்டாங்க. என்ன இப்போ எக்ஸ்ட்ராக்டாக இப்போ எனக்கு பை ஐஃபோனுன்னு ஒரு சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன்னா, பை ஐஃபோனுங்கிறது ஒரு விஷயம் தெரியாத ஒரு ஆள்கிட்ட அதை சர்ச் பண்ணணும். அவருக்கு நீங்கள் சரியான ஒரு இதை கொடுக்கணும். இப்போ நான் பர்டிகுலராக ஒரு ஃபோன் சர்ச் பண்ண போகிறேன்னா, ஐஃபோன் 13 Pro Max ப்ளூ கலர், இத்தனை இது ஸ்டோரேஜ் இப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மென்ஷன் பண்ணி சர்ச் பண்ணுறேன். அதை நான் வந்து எக்ஸ்ட்ராக்ட் சர்ச்னு சொல்லுவேன். இதெல்லாம் வந்து அப்படி இல்லை, அதெல்லாம் நரோ பண்ணிட்டு தார சர்ச் அவங்களுக்கு நீங்கள் சரியாக காட்டணும். ஏன்னா நீங்கள் கூகுள் யூஸ் பண்ணுறதுக்கு சொல்லலையே, நீங்கள் கொப்லர் யூஸ் பண்ணக்கூடாது, மேசன் யூஸ் பண்ணக்கூடாது, நீங்கள் ஓஎல் பாஸ் பண்ணால் தான் யூஸ் பண்ணணும், இல்லை ஒரு கம்பெனியோட சிஇஓ தான் யூஸ் பண்ணு சொல்லி எல்லாரும் யூஸ் பண்ண கொடுக்க போகல. எல்லாருக்கும் அக்யூரேட்டாக நீங்கள் அமையணும். ஒரு தனிப்பட்ட பர்சனுக்கு மட்டும் அக்யூரேட்டாக அமைஞ்சா அது யூஸ், அப்போ நீங்கள் அவங்களுக்கு மட்டும் இந்த ப்ராடக்டை கொடுக்கணும்.
ஸோ ஆன்லைன்ல வந்து எப்படியான பர்சனும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த பர்சன் அப்படியான ஒரு பர்சன் இருக்கிறார், யூஸ் பண்ணுறாங்க. அதை எக்குரேட்டா பண்ணி கொடுக்கறதால தான் உங்களோட சக்சஸ். ஓகே, அதைத்தான் அதை ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் உங்களோட ஒர்க். இப்போ உங்களோட ஒர்க்கோட மெயின் ஸ்கீம் ஒன்று உங்களுக்கு சரியாக விளங்கிச்சுன்னா சரி, ஓகே ரைட், இதுதான் விஷயமா. ரைட், ஓகே கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் பண்ணால் சரி, இதுக்குரிய சரியா பிள்ளையான்னு சொல்லிட்டு அது என்ன பிள்ளைங்கிறதையும் உங்களுக்கு சொல்லி இது பண்ணுவாங்க. ஓகே, ஸோ மெயினாக மணி மேக்கிங் என்னங்கிறது விளங்கிக் கொள்ளுங்க, அதை சரியான இடத்துல படித்து கொள்ளுங்க, யாருடையும் தங்கி ஒர்க் பண்ணாதீங்க. உங்களுக்கு எந்த ஸ்கீம் சூட்டபிளாக இருக்குதோ, நான் சில ஸ்கீம் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொன்னோம், பட் அது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கலாம். இல்லை நீங்கள் ஆல்ரெடி அதை செய்து சக்ஸஸ் ஆகினீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஆன்லைன்லேயோ ஆஃப்லைன்லேயோ ஒரு பர்டிகுலர் பிஸ்னஸ் மட்டும் செய்கிறதால சக்ஸஸ் ஆகலாம். ஏன்னா நீங்கள் நிறைய வெரைட்டி ஆஃப் இது பண்ணணும். மணி மேக்கிங் வே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ நீங்கள் ஸ்டெபிள். யாராவது சொல்லுங்க அப்போ, ஒரு ஸ்கீம் மட்டும் இருந்து தான் சக்ஸஸ் ஆகினு யாரையாவது சொல்லுங்க அப்போ. இல்லையே, வெரைட்டி ஆஃப் மணி இன்கம் இருக்கணும். அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஜாப் செய்கிறீங்கன்னா இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம் தாராளம். ஓகே தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு மோட்டிவேஷன் அமையும். ப்ளஸ் வந்து இந்த வீடியோவை இந்த மணி மேக்கிங் உங்களோட ஃப்ரெண்ட் பேஸில், ஃபேமிலி பேஸில் மணி மேக்கிங்கில் கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறாங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குமா உங்களுக்கு. அதே மாதிரி என்னென்னு சொன்னால், எதுவும் டவுட்னா கொமெண்டில் கேளுங்க. நான் கொமெண்டில் என்ன கண்டெக்ட் டீட்டெயிலாம் பின் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையானாக்கள் கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்கனாக்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. வீடியோ சம்மந்தமாக எதுவும் டவுட் இருந்தாலும் எனக்கு கேட்டுக்கொள்ளலாம். தேங்க்யூ. இன்னொரு